guys, welcome back to my channel Panjami's Classroom. நான் உங்க பஞ்சமி. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நீட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லெக்சர்ஸ் பார்த்தாலும் ரிவிஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணாதான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய முடியும். அதுவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம என்சிஆர்டி கிளாஸ் 11 ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற அந்த லெசனில் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நடந்த நீட் 2026ல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஏஐபிஎம்டி, அதாவது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இருந்தது. அதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இந்த லெசனில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை நான் வந்து படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன ஆன்சர் உங்களுக்கு தெரியுதோ அந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இது வந்து லைவ் கிடையாது, இட்ஸ் அ ரெக்கார்டட் ஒன். அதனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஒன்ஸ் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா எதுதான் ஆன்சர், ஏன் அந்த ஆன்சர் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த லெசனில் அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் கேட்காமலே இருக்கலாம். 0 to 1 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்சிஆர்டி புக் பயாலஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ ஒன் ஷாட் ஃபார் லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற அந்த யூனிட்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏன் நான் என்சிஆர்டி புக் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் இருக்கிற ஒரு லைனே உங்களுக்கு டைரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஈஸியாக நம்ம ஆன்சரை பிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒன் ஷாட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இஃப் யூ ஆர் அ பிகினராக இருந்தால் இதில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ரிலேட்டடாக எல்லா லெக்சர் வீடியோஸுமே நம்ம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலில் டீட்டெயிலாகவே இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, ஐ கார்ட்லேயும் சரி, நான் இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சாப்டர் ஆர் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த லெக்சர்ஸை பாருங்கள், ஃபுல்லாக ஒரு லெக்சரை பார்த்துட்டு நீங்கள் என்சிஆர்டி புக்கை வச்சு படித்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவ் ரீகால் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன நமக்கு புரிஞ்சுது அப்படின்றத உங்கள் ஞாபகத்தில் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள். எங்கே ஸ்டக் ஆகுறீங்களோ அது ஒரு புக்காவோ இல்லை வீடியோவாவோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஐடென்டிஃபைட் தட் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த கான்செப்ட் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட மெயின் ரெக்வஸ்ட் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது தான். அண்ட் இது ரெக்கார்டடாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதை நீங்கள் ஆப்ஷன்ஸாவோ இல்லை நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மாதிரி காமிக்கலாம். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க்ஸ். அண்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக இருந்தீங்கன்னா -1, ஓகே, நெகட்டிவ் மார்க். நம்ம நீட் மார்க்ஸ் அலோகேஷன் படியே நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது, எவ்வளோ தப்பாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இட் வில் பி பெனிஃபிட் ஃபார் மீ. எனக்கும் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் மூலமாக நானும் இது மாதிரி மற்ற யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எனக்கெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, which one of the following statements is not true about the universal rules of binomial nomenclature? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட் 2026 அந்த டைமில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதில் என்ன
ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நாட் ட்ரூ அப்படின்ற இந்த லைன். ஸோ இது எல்லாமே முக்கியமான கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை தப்பாக நீங்கள் படித்தாலோ உங்களுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் தப்பாக வந்து மார்க் பண்ணிடுவீங்க, அந்த கான்செப்டே உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர் ரூல்ஸ்க்கு எதிராக இருக்குது ஆர் ராங்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரூ. ஏன்னா பயாலஜிக்கல் நேம்ஸ் நார்மலாகவே லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, போத் த வேர்ட்ஸ் இன் அ பயாலஜிக்கல் நேம் and when handwritten are separately underlined or printed in italics. இது நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஒரு பயாலஜிக்கல் நேமை வந்து நம்ம கையால் எழுதும் போது அந்த பயாலஜிக்கல் நேமை அண்டர்லைன் பண்ணணும். அண்ட் அதுவே அந்த பயாலஜிக்கல் நேமை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளேச்சர் படி இதுவும் ஒரு கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the specific epithet in the biological name starts with a small letter. ஸோ ஒரு பயாலஜிக்கல் நேமில் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ்னு இருக்கும். அந்த ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்பீஷீஸில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே லோவர் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது, the first word in the biological name represents the specific epithet while the second component denotes the genus. இது ஒரு கம்ப்ளீட்டடாகவே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு தான் எப்படி இருக்கும், ஜீனஸில் இருக்கும். அண்ட் செகண்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டில் இருக்கும். பட் இந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டாகவும் செகண்ட் வேர்டு வந்து ஜீனஸாகவும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம யூனிவர்சல் ரூல்ஸ் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளேச்சர் படி தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அது வந்து ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து நம்ம கரெக்டா அப்படின்றத பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். நம்ம என்சிஆர்டி புக்லேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பயாலஜிக்கல் நேம்ஸ் எல்லாமே லாட்டினில் தான் இருக்கணும். தட் இஸ் கரெக்ட். அண்ட் இட்டாலிக்ஸாக இருக்கணும், அதுவும் கரெக்ட் தான். அண்ட் இதிலே பார்த்தீங்கனாலே பயாலஜிக்கல் நேமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜீனஸ் அண்ட் செகண்ட் காம்பனண்ட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் எபித்தெட். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தான் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. பட் அதோட நேமிங்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ண வேண்டியது எது தப்பான யூனிவர்சல் ரூல்ஸ் அப்படின்றது. ஸோ இதனால தான் என்சிஆர்டி புக் அப்படின்றது மட்டும் போதும் உங்களுக்கு பயாலஜியை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு டைம் அலோகேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணணும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஆன்சர் கரெக்டாகவும் இருக்கணும், ஸ்பீடாகவும் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு அப்ரோச்னா எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடை வச்சும் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பார்ப்போம். In the taxonomic categories, which hierarchical arrangement in ascending order is correct in case of animals? So animalsக்கும் பிளான்ஸ்க்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அனிமல்ஸ்க்கு ஃபைலம் அப்படின்னு இருக்கும், பிளான்ஸ்க்கு டிவிஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே பாருங்க. நம்மளோட டாக்ஸானமிக்கல் கேட்டகரியிலேயே லோவஸ்ட் அப்படின்றது ஸ்பீஷீஸ் அண்ட் ஹையஸ்ட் அப்படின்றது என்னது, கிங்டம். ஓகேங்களா, இவங்க கேட்டிருக்கிற ஆர்டர் என்ன, அசெண்டிங் ஆர்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்லையுமே அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து இருக்குது. ஸோ நமக்கு ஸ்பீஷீஸ்க்கு அப்புறமா இருக்கிறது ஜீனஸ், ஜீனஸ்க்கு அப்புறமா இருக்கிறது என்னது, ஃபேமிலி, ஃபேமிலிக்கு அப்புறமா என்ன வரும், ஆர்டர் வரும், அப்புறமா கிளாஸ் வரும் அண்ட் ஃபைலம் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு கிங்டம் இருக்குது அண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ கிங்டம் தான் ஃபஸ்ட்டு வரும், ஸ்பீஷீஸ் வந்து லாஸ்ட்டில் வரும். அது எல்லா ஆப்ஷன்லையுமே எப்படி தான் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது.
நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போலாம். ஜீனஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீஷீஸ்க்கு முன்னாடி வர்றது ஜீனஸ். எல்லா ஆப்ஷன்லயும் ஜீனஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிங்டம்க்கு முன்னாடி என்னதான் வரும்? அனிமலா இருந்தா ஃபைலம் வரும். பிளான்ட்டா இருந்தா டிவிஷன் வரும். நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது? அனிமல்ஸ். ஸோ அப்ப கண்டிப்பா இங்க ஃபைலம் தான் வரும். இருக்கிற எல்லா ஆப்ஷன்லயுமே ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஃபைலம் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இதான் எலிமினேஷன் மெத்தட். ஆப்ஷன்ஸை வச்சே எந்த ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க கேட்டகரைஸ் பண்ணி ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி டோட்டலாக இதில் வந்து வேற எதுக்குமே ஃபைலம் அப்படின்றது கிடையாது. ஸோ டோட்டலாகவே எலிமினேட் பண்ணிடுவோம். ஆப்ஷன் ஏன்றது கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் வந்து ப்ராப்பராக இருக்கும். அண்ட் இது எந்த டைமில் கேட்ட கொஸ்டின் அப்படின்னா நீட் 2022 ஃபேஸ் 1ல் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ இதுதான் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் ஷோயிங் ஹைரார்கியல் அரேஞ்ச்மெண்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். சின்னதுல இருந்து பெருசா இருக்கிற ஆர்டர் தான் அசெண்டிங் ஆர்டர். ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன். அனிமல்னா ஃபைலம், பிளான்ட்னா டிவிஷன் அண்ட் கிங்டம். ஸோ இது அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following belongs to the family Masidae? இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2021ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபேமிலி மசிடேவை சேர்ந்த எந்த ஸ்பீஷீஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஹவுஸ் ஃப்ளை, ஃபயர் ஃப்ளை, கிராஸ் ஹாப்பர் அண்ட் காக்ரோச். இதுவும் என்சிஆர்டி புக்ல இருக்கு. ஆன்சர் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை. ஓகே, ஸோ மற்றதுக்கு ஆப்ஷனில் என்ன ஃபேமிலி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நல்லது தான். பிகாஸ் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுனால மோர் ஆர் லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வரக்கூடிய நீட் எக்ஸாமில் கேட்குறதுக்கு. ஸோ இந்த நீட் கொஸ்டின்லேயே ஆர் என்சிஆர்டி புக்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹவுஸ் ஃப்ளை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டாக்ஸானமிக் கேட்டகரியில் இருக்கும். அதிலே ஃபேமிலி மசிடே அப்படின்றது இருக்குது. அண்ட் மற்ற எதுவுமே புக்ஸில் இருக்காது, அதனால நான் தனியாக போட்டிருக்கேன். ஃபயர் ஃப்ளைவோட ஃபேமிலி வந்து லாம்பிரேடே, கிராஸ் ஹாப்பர் வந்து ஆக்ரிடேல் அண்ட் காக்ரோச் வந்து பிளாட்டிடே. இது எல்லாமே இதோட ஃபேமிலி. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை. ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா நீ 2018ல கேட்ட ஒரு கொஸ்டின். Match the items given in column 1 with those in column 2 and select the correct option given below. காலம் 1ஐயும் காலம் 2ஐயும் நம்ம மேட்ச் பண்ணணும். இதுக்கும் நீங்க எலிமினேஷன் மெத்தட் போங்க. ஃபர்ஸ்ட் ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் அப்படின்றது என்ன? ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸை ஒரு ஷீட்டில் ட்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அதான் ஹெர்பேரியம். இப்போ இந்த காலம் 2ல எந்த ஆப்ஷன் அப்படி இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 3. இதுதான் வந்து இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஏ அப்படி 3 அப்படின்னு அலைன் ஆகுற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனும் அலைன் ஆகுது. இது வந்து ஏ, பி, சி, டி. ஓகே, ஸோ சாரி, பி ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற ஆப்ஷன் அலைன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீ. கீ அப்படின்றது என்ன? ரொம்ப சிம்பிள். கீ அப்படின்றது என்னன்னா ஒரு கேரக்டர்ஸை லிஸ்ட் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. வேரியஸ் டாக்ஸானமிக்கில் ஒரு கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸானமிக்கல் ஏடில் ஒன்று தான் கீ. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அலைன் ஆகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. பி வந்து 4ஓட அலைன் ஆகுது. ஸோ நம்ம பியும் சியும் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் ஏ நமக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா ஆப்ஷனோட அலைன் ஆகலை. அண்ட் ஆப்ஷன் டியும் நமக்கு வந்து என்ன ஆகாது, தேவைப்படாது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலைன் ஆகலை. ஸோ இதை வந்து அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி தான் நம்ம சூஸ் பண்ண போகிறது. இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுக்கிறது தான் பி. பி வந்து 4ஓட அலைன் ஆகுது. ஸோ நம்ம பார்க்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் மற்றதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். மியூசியம் அப்படின்றது ப்ரிசர்வ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பாதுகாக்கிற ஆர் கலெக்ட் பண்ணுற ஒரு இடம் தான் மியூசியம். சரி, பாதுகாக்கிறத விட அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. ஆப்ஷன் சி வந்து 1.
அண்ட் ஆப்ஷன் டி வந்து 2 கேட்டலாக். கேட்டலாக் அப்படின்றது என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கற்றுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, a list that enumerates methodically all the species found in an area with brief description aiding identification. ஒரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னெல்லாம் ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அதோட பிரீஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதை பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறது தான் கேட்டலாக். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஹெர்பேரியம் அப்படின்றது அதே லைனாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. A storehouse of collected plant specimens that are dried, pressed and preserved on sheets. அதே தான் இங்கேயும் இருக்கு. Is a place where dried and pressed plant specimens mounted on sheets are kept. அண்ட் கீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டாக்ஸானமிக்கல் எய்ட் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். அதே தான் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. டாக்ஸானமிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இன் வேரியஸ் டாக்ஸா. ஸோ என்சிஆர்டி புக் இஸ் த பைபிள், இஸ் த பகவத் கீதா ஆர் குரான் ஃபார் என்சிஆர்டி, சாரி ஃபார் நீட் பயாலஜி. இப்போ நம்ம 5th கொஸ்டினுக்கு போகலாம். Study the 4 statements given below and select the 2 correct ones out of them. இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். இது இது நீட் 2016 phase 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். Definition of biological species was given by Ernst Mayr. அப்சல்யூட்லி இது வந்து கரெக்டான ஆன்சர். ஏர்ன்ஸ்ட் மேயர் அப்படின்றது சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்டோட ஃபோட்டோ அண்ட் அவரை பற்றி ஒரு சம்மரியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. பயாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் அப்படின்ற டெஃபினிஷனை ஏர்ன்ஸ்ட் மேயர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அலைன் ஆகிற, ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அலைன் ஆகிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா சியும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபோட்டோ பீரியட் டஸ் நாட் அஃபெக்ட் ரீப்ரடக்ஷன் இன் பிளான்ஸ். இப்போ நம்ம பி அண்ட் டியை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஃபோட்டோ பீரியட் அப்படின்றது என்னன்னா ஒரு 24 hours சைக்கிள். ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிற டைம் தான் ஃபோட்டோ பீரியட். சயின்டிஃபிக்கில் ஃபோட்டோ அப்படின்னாலே லைட் அப்படின்றத அர்த்தம். ஸோ பிளான்ஸோட ரீப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணுமா ஃபோட்டோ பீரியட் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது ஒரு கரெக்டான ஆன்சராக வராது. அண்ட் ஆப்ஷன் ஏ தான், சாரி ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானமஸ் வித் growth. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பிகாஸ் என்சிஆர்டி புக்கில் இந்த லைனை கொடுத்துருப்பாங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தது ஆர்ஹெச் விட்டாக்கர் கிடையாது, கெரோலஸ் லினேஸ். இதெல்லாம் உங்களோட நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ அண்ட் டி. இப்போ நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் இந்த என்சிஆர்டி புக்கில் கேட்ட ஒரு விஷயம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. He also pioneered the currently accepted definition of a biological species. எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஆப்ஷனை கரெக்ட்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யூனிசெல்லுலார் ஆல்கே ஆர் அமீபா ஆர் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ரீப்ரடக்ஷன் இஸ் சினானமஸ் வித் growth. இதுவும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சே நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ என்சிஆர்டி புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பயாலஜி. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். இது நீட் 2016 phase 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். The label of a herbarium sheet does not carry information on, does not. ஸோ ஹெர்பேரியம் ஷீட்டில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனில் எந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷனில் இருக்காது. டேட் ஆஃப் கலெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், நேம் ஆஃப் கலெக்டர் கண்டிப்பாக இருக்கும், லோக்கல் நேம்ஸும் கண்டிப்பாக இருக்கும், ஹைட் ஆஃப் த பிளான்ட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதான் டஸ் நாட் இல்லை. நம்ம அந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் எடுத்துக்காத ஒரு இன்ஃபர்மேஷன்னா அது ஹைட் ஆஃப் த பிளான்ட். அதுதான் நம்மளோட ஆன்சர். இதை நம்ம என்சிஆர்டி புக்லேயே பார்த்தாலே தெரியும். The herbarium sheet also carry a label
providing information about date and place of collection, English, local and botanical name, family, collector's name இது எல்லாமே இருக்கு. பட் height of the plant அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஸோ அது மூலமா டஸ் நாட் கேரி அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின். இது நீட் 2016 phase 1ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. நாமன்கிளேச்சர் அப்படின்றது யூனிவர்சல் ரூல்ஸ் உண்மைதான். இப்போ இந்த ரூல்ஸ்ல எது வந்து கான்ட்ரரி, அதாவது எது அப்போஸா ஆர் தப்பா இருக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். இதே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி அதே கான்செப்ட் தான். நேம்ஸ் எல்லாமே லாட்டின்ல இருக்கணும், இட்டாலிசைஸ்டா இருக்கணும். இட்ஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நம்ம ஹேண்ட்ல எழுதணும்னா அண்டர்லைன் பண்ணணும், அதுவும் கரெக்டான ஆப்ஷன். பயாலஜிக்கல் நேம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ் அப்படிலாம் கிடையாது. லாட்டின் அப்படின்ற லாங்குவேஜ் தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ், செகண்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபிதெட். ஸோ இந்த ஒரு நாமன்கிளேச்சர் ரூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 2026 கொஸ்டின் நினைக்கிறேன், அதுலேயே நம்ம 2026 ஆர் 22 அதுலேயே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் 16லேயும் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட். டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் இருக்கிற காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு? அதாவது ஸ்பீஷீஸா, ஜீனஸா, ஃபேமிலியா, ஆர்டரா, கிளாஸா, டிவிஷனா, கிங்டமா அப்படின்றது. ஸோ நம்ம ஆப்ஷனில் ஃபேமிலி, ஆர்டர், ஜீனஸ், டிவிஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேக்சிமமாக ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஃபேமிலி வரைக்கும் போயிருக்கு. இது புக்கில் இல்லை, அதாவது என்சிஆர்டி புக்கில் இல்லை. பட் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். இது நீ 2013 கேட்ட ஒரு கொஸ்டின். பொட்டேட்டோ அப்படின்ற அதோட சயின்டிஃபிக் நேம் சொலானம் டியூபரோசம். அண்ட் டொமேட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைகோபெரிஸ்கம் எஸ்குலென்டம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொலேனேசியா அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ முக்காவாசி நிறைய பிளான்ஸ் எல்லாமே இந்த சொலேனேசிய ஃபேமிலியில் தான் இருக்கும். ஸோ ஸ்பீஷீஸ், ஜீனஸ்க்கு அப்புறமா ஃபேமிலி வரைக்கும் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அதாவது நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? நீ 2013 கேட்ட கொஸ்டின். மியூசியம் அப்படின்றது a collection of photographs of plants and animals. Next one, key is a taxonomic aid for identification of specimen. கரெக்டான ஆப்ஷன் இது. ஹெர்பேரியம் ஹவுசஸ்ல ட்ரைடு, ப்ரெஸ்ட், ப்ரிசர்வ் பிளான்ட் ஸ்பெசிமன் இருக்கும். இதுவும் கரெக்டான ஆப்ஷன். பொட்டானிக்கல் கார்டன்ஸ்ல கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். இதுவும் கரெக்டான ஆப்ஷன். மியூசியம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்காது, ஒரு ஸ்பீஷீஸே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். அதோட ஸ்கெலிட்டன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அது உயிரோடு இருந்தால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அதே நம்ம பார்த்தாலே தெரியும். மியூசியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ்ட் அஸ் ட்ரை ஸ்பெசிமன். அதை வந்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் லார்ஜர் அனிமல்ஸ், மேமல்ஸ் எல்லாமே ஸ்கெலட்டனோட ப்ரிசர்வ் பண்ணி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், அதாவது நீட்டுக்கு முன்னாடி ஏஐபிஎம்டி அப்படின்ற ஒரு எக்ஸாம் தான் இருந்தது. இது 2012 மெயின்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். Which one of the following organism is scientifically correctly named, correctly printed according to the international rules of nomenclature and correctly described? கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆர்கானிசம் சயின்டிஃபிக்கா நம்ம கரெக்டா நேம் பண்ணியிருக்கிறது, கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கிறது, அது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் தான் கரெக்டான ஆன்சர். ரீசனை வந்து நான் எக்ஸ்பிளனேஷனில் நான் சொல்கிறேன். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் இது ஒரு புரோட்டோசோவன் பேத்தோஜன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா அப்படின்ற ஒரு டிசீஸை கிரியேட் பண்ணுறது ஒன்று முக்கியமான ஒரு ஸ்பீஷீஸ்.
அதான் ஃபால்சிபெரம்ன்ற ஸ்பீஷீஸ். இத கரெக்ட்டா வந்து நேம் பண்ணியிருக்கிறது, கரெக்ட்டா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுவே மத்த ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப மஸ்கா டொமஸ்டிகா இது ஒரு ஹவுஸ் ஃப்ளை அண்ட் இந்த இன்செக்ட் ஃபைலம் ஆர்த்ரோபோடாவை சேர்ந்தது. பட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது என்ன? மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்றது ஒரு ஹவுஸ் லிசர்ட். ஓகே, பட் அது ஹவுஸ் லிசர்ட் கிடையாது, அது ஒரு ஹவுஸ் ஃப்ளை அண்ட் அது ஒரு ரெப்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் டோட்டலாவே மஸ்கா டொமஸ்டிகாக்கு அலைன் ஆகவே இல்லை, அதனால ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி ஏன் ஆன்சர் இல்லை அப்படின்னா, ஃபெலிஸ் டைக்ரிஸ் அப்படின்றது ஒரு பெங்கால் டைகர் அண்ட் சுந்தர்பன்ஸ் வந்து டைகரை ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டடான ஏரியா. பட் நம்ம ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபெலிஸ் டைக்ரிஸ் அப்படின்றது ஒரு இந்தியன் டைகர் அண்ட் அதை வந்து கிர் ஃபாரஸ்ட்ல ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பட் அது மாதிரி கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட், ஈகோலை. ஈகோலையோட ஃபுல் ஃபார்ம் நேம் எஸ்டெரிச்சியா கோலை. பட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது என்னது? என்டமிபா கோலை ஆர் காயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது டோட்டலாவே தப்பு. அண்ட் காமனா அக்கரிங் பாக்டீரியம் இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். பட் இதோட ஃபுல் நேம் தப்பு. ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் டி ராங்கான ஆன்சர் அப்படின்றத சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். Which one of the following animals is correctly matched with its particular taxonomic category? இது 2011 ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஸ்பீஷீஸ் அதோட டாக்ஸானமிக் கேட்டகரி, அதாவது ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிங்டம், இந்த கேட்டகரியில எது அலைனா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்றத நான் சொல்றேன். டைகரோட ஸ்பீஷீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைக்ரஸ். அதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பாம்பரா டைக்ரஸ். அண்ட் கட்டில் ஃபிஷ்ஷோட கிளாஸ் வந்து மொலஸ்கா கிடையாது, அதோட கிளாஸ் வந்து செஃபலோபோடா. அண்ட் ஹியூமன்ஸோட ஃபேமிலி ப்ரிமாட்டா கிடையாது, ஹாமினிடே அப்படின்றது தான் அதோட ஃபேமிலி. அண்ட் ஹவுஸ் ஃப்ளையோட ஆர்டர் மஸ்கா கிடையாது, அதோட ஆர்டர் டிப்தெரா. அண்ட் மஸ்கா அப்படின்றது அதோட ஜீனஸ் நேம். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ டீப்பராக கேட்க மாட்டாங்க, பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நான் திருப்பியும் சொல்கிறேன். கட்டில் ஃபிஷ்ஷோட கிளாஸ் வந்து செஃபலோபோடா, ஹியூமன்ஸோட ஃபேமிலி வந்து ஹாமினிடே, ஹவுஸ் ஃப்ளையோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்தெரா. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பெல்லிங்ஸோட வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஐ வில் நோட் இட் ஆன். ஆர் கமெண்ட்ஸ்லேயே நான் வந்து எக்ஸ்பிளைன் அதை வந்து அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஐசிபிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2007 கேட்ட ஒரு கொஸ்டின். இதுவும் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்லேயே இருக்குது, பார்த்தாலே நம்ம ஆன்சரை போட்டுடலாம். இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஐசிபிஎன் இது வந்து பிளான்ஸ்க்கு இந்த நாமன்க்ளேச்சர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஜுவாலஜிக்கல் ஆர் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். என்சிஆர்டி புக்லேயே நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிளான்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் அண்ட் அனிமல்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். இது வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2007 கேட்ட ஒரு கொஸ்டின். The living organisms can be unexceptionally distinguished from the non-living things on the basis of their ability for. Okay, living organism, non-living organism அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசமும் அதோட எபிலிட்டி, அதோடைய குணாதிசயம் ஆர் அதோட தனித்துவத்தை வச்சு அன்எக்செப்ஷனலா டிஃப்ரென்ஸ் பண்ண ஒரு எபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இன்ட்ராக்ஷன் வித் த என்விரான்மெண்ட் அண்ட் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன். அதாவது லிவிங் ஆர்கானிசம் வந்து என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் ஆகிறதும் அதோட பரிமாண வளர்ச்சியும் தான் அந்த அன்எக்செப்ஷனல் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்,
ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, growth அண்ட் மூவ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்பான்சிவ்னஸ் டு டச். இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்செப்ஷனலாக டிஃப்ரென்ஸ் ஆகிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். மிச்சம் 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே பரிமாண வளர்ச்சியாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். தே கேன் ரெஸ்பான்ஸ், சென்ஸ் எல்லாமே பண்ண முடியும். மற்றது எல்லாமே என்னது, நான் சொன்ன மாதிரி லிவிங் ஆர்கானிசம், எல்லா லிவிங் ஆர்கானிசமோட இன்க்ளூசிவ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸா இருக்க முடியாது. ஓகே, அதனால தான் நம்ம ஆப்ஷன் ஏ வந்து மோரா ரிலேட் ஆகுறதுனால அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏஐபிஎம்டி 2005ல கேட்டது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன? ரீக்ரியேஷனுக்காக ஒரு பியூட்டிஃபுல் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணும். ஒன் கேன் அப்சர்வ் ட்ராபிக்கல் பிளான்ஸ் தேர். பொட்டானிக்கல் கார்டனில் வெறும் ட்ராபிக்கல் பிளான்ஸை மட்டும் பார்க்கறதுக்காக, தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அண்ட் ரீக்ரியேஷனுக்காக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பண்ணுறாங்களா, அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது, டியும் வராது. தே ஃபாலோ எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் ஆஃப் ஜெர்ம் பிளாசம். எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்றது, இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸாக இருந்தால் அதை வந்து ஹியூமன் கண்ட்ரோலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பாதுகாக்கிறது தான் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ பொட்டானிக்கல் கார்டனில் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸுமே இந்த எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் தான். ஸோ இது ஆப்ஷனாக வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் 4ம் பார்க்கலாம். தே ப்ரொவைட் த நேச்சுரல் ஹேபிட்டட் ஃபார் வைல்ட் லைஃப். நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அதாவது பிளான்ட் ஸ்பீஷீஸ். பட் 4th ஆப்ஷன்ல சொல்றது என்னது, வைல்டு லைஃபுக்கு ஒரு ஹேபிட்டட், ஒரு தங்குற இடமா இருக்கணும், அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து கிடையாது. ஆப்ஷன் சி தான் அதோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பார்க்கலாம். இது ஏஐபிஎம்டி 2003ல கேட்ட ஒரு கொஸ்டின். பயோசிஸ்டமேட்டிக்ஸ் எய்ம்ஸ் அட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோசிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயோசிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதை பேஸ் பண்ணி படிக்கிறது தான் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் எது எவல்யூஷன் சம்மந்தமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்ணுறது. இது நம்ம சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஓகே, டெலிட்டிங் வேரியஸ் டாக்ஸா ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆப்ஷன் பியும் வராது. The classification of organism based on their evolutionary history. Okay, evolutionary சொல்லியிருக்காங்க. And establishing their phylogeny on the totality of various parameters. ஸோ இந்த ஆப்ஷன் சி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பயோசிஸ்டமேட்டிக்ஸ் படிக்கிறது எல்லாமே எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஸோ சி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆப்ஷன் 4ம் நம்ம பார்க்கலாம். Identification and arrangement of organism on the basis of their cytological characteristics கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ஆல் தேர் கம்பேரிட்டிவ் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான் பயோசிஸ்டமேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். இது ஏஐபிஎம்டி 2003ல கேட்ட கொஸ்டின் தான். ஸ்பீஷீஸ் கன்சிடர் பண்ணுறது என்ன? ரியல் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் அதுதான். லோவஸ்ட் யூனிட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்பீஷீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனோட ஒரு ரியல் பேசிக் யூனிட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் சி அண்ட் டி ஆர்டிஃபிஷியல் கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் மைண்ட் கண்டிப்பாக வந்து கிடையாது. அண்ட் டாக்ஸானமிஸ்ட் பண்ணுற ரியல் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனும் கிடையாது. ரியல் பேசிக் யூனிட், இது மூலமாக தான் எல்லாமே வந்து அலைன் ஆகிறது. ஸோ அதான் அதோட ஆன்சர். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கறது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2001ல கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்லேயே
ஆஸ் கம்பேர்ட் டு ஜீனஸ், ஜீனஸை கம்பேர் பண்ணும்போது எந்த எந்த டிவிஷன், டாக்ஸானமிக்கல் டிவிஷன் லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்பீஷீஸ் தான். ஏன்னா ஜீனஸ்க்கு கீழே இருக்கிறது யார் அப்படின்னா ஸ்பீஷீஸ். மற்ற எல்லாருமே ஜீனஸ்க்கு அப்புறமா தான் ஃபேமிலியே வருவாங்க. ஸோ இட்ஸ் நாட் லெஸ். அதில் இருக்கிற காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபேமிலியே இருக்கு. அதுக்கு மேலே தான் கிளாஸ், அதுக்கு மேலே தான் டிவிஷனே வரும். ஸோ கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஜென்ரல் அண்ட் கேரக்டர்ஸ்னால் அது ஸ்பீஷீஸ் தான். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் எலிமினேஷன் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஏன் இந்த ஆன்சர் வந்தது அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கு இது புரியல, அந்த மாதிரி எந்த குவேரிஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வேணாலும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நீங்கள் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.